எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். வீட்டில் தீபமேற்றி வழிபடுவது நாம் காலம் காலமாக செய்து வரும் வழக்கம்தான். என்ன இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த தீபம் என்பது மிகவும் விசேஷமானது. இந்த நேரத்தில் நாம் தீபம் ஏற்றும் பொழுது நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். அப்படி ஏற்றப்படும் தீபத்தினை எந்த நேரத்தில் சரியாக ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரம் தீபம் ஏற்றுவது 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை ஏற்றுவோம். அதன் பிறகு அந்த நாளுக்குரிய ஹோரை நேரம் தொடங்கிவிடும். மகான்கள், முனிவர்கள், இறைப்பணி ஆற்றுபவர்கள் காலை 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுகளை செய்வார்கள். ஏனெனில் இது தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்த நேரம். ஆகையால் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வார்கள். ஆகையால் நாமும் இந்த பிரம்ம முகூர்த்த தீபத்தை காலை 3:30 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளாக ஏற்றும் பொழுது நாம் கேட்கும் இதுவும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் நாம் இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தீபத்தை ஏற்ற மண்ணால் செய்யப்பட்ட ஒரு தட்டினை வாங்கி கொள்ள வேண்டும். அதை தண்ணீரில், அதாவது மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து முதல் நாளை காய வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த தட்டு நிறைய கல்லுப்பை நிரப்பி அதன் மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை இலுப்பை எண்ணெயும் பஞ்சுத்திரியும் பயன்படுத்தி ஏற்ற வேண்டும். காலை 3:30 மணிக்கு இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிவிட வேண்டும். தீபம் கிழக்கு முகமாக எரியும்படி ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை ஏற்ற நீங்கள் காலையில் எழுந்து குளிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பல் துலக்கி கைகால் முகம் அலம்பிய பிறகு சுத்தமான திருநீரை நெற்றியில் இட்டு ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை முன்வைக்கலாம். அதன் பிறகு இந்த தீபத்தை ஏற்றலாம். நீங்களும் கிழக்கு பார்த்தவாறு தான் அமர வேண்டும். அதன் பிறகு இந்த தீபத்தையே உங்களுடைய இஷ்ட தெய்வமாக, குல தெய்வமாக பாவித்து உங்களுக்கு வேண்டியவை உடனே நிறைவேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து வேண்டுதலை முன்வைக்கலாம். இப்படி வேண்டும்போது நீங்கள் வைக்கும் கோரிக்கை 3 நாளில் நடக்கும் என்பது ஐதீகம். ஒருவேளை உங்களுடைய கிரகநிலை நேரம் சரியில்லாத சூழ்நிலையாக இருந்தால் கூட 1 மண்டலத்திற்கு உள்ளாக இதற்கான பலன் கைமேல் கிடைக்கும் என்பது ஐதீகம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.